இப்போ இருக்க ஸ்போர்ட்டிங் வேர்ல்டில் நிறைய அத்லெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்போர்ட்டிங்கை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஸ்போர்ட்லேயுமே வந்து ஒரு லெவலில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அந்தந்த லெவலுக்கு தேவையான ஸ்கில்லையும் எபிலிட்டியும் டெக்னிக்கையும் வந்து இவங்க மாஸ்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறாங்க. இந்த இந்த ஸ்கில், எபிலிட்டி, டெக்னிக் இது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு ப்ரெஷர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எவால்வ் ஆகுது. இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்கில்லையோ எபிலிட்டியோ டெக்னிக்கையோ காமிக்க முடியும். ஸோ இந்த ப்ரெஷர் எதனால் உருவாகுது, இந்த ப்ரெஷரை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இது எல்லாமே உங்கள் மைண்டை சார்ந்து இருக்குது. இந்த மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மென்டல் பர்ஃபார்மன்ஸ், உங்கள் மென்டல் வெல்பீங்கை நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணுறீங்க, இதை வந்து நிறைய அமெச்சூர் அத்லெட் மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. அதனால தான் அமெச்சூர் அத்லெட் அமெச்சூராகவே இருந்துட்டு போயிடுறாங்க. இதே வந்து நீங்கள் எலைட் லெவல் அத்லெட்ஸை பார்த்தா கூட சரி, நிறைய எலைட் லெவல் அத்லெட்ஸ் இருக்கும்போது சில அத்லெட்ஸ் மட்டும் ஏன் தனித்துவமாக தெரியுறாங்க. அக்ராஸ் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் குளோபலி எந்த ஸ்போர்ட்னு எடுத்து பாருங்கள், சில அத்லெட்ஸ் மட்டும் அந்த ஸ்போர்ட்டை டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க டாமினேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் எது இருக்குன்னா அவங்க மைண்டு தான். ஸோ அவங்களாம் அவங்களோட மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணுறீங்களா? இல்லையா? சீக்கிரமாக டிஎம் பண்ணுங்கள். லெட்ஸ் ஒர்க் டுகெதர்.